இன்று அரசியலுக்கு பின்னால் நடந்த விடயங்களை பேசுவதற்கு முன்பதாக இன்று இதே அரசியலிலே ஒரு சோகமான சம்பவம் ஒன்றும் பதிவாகி இருக்கிறது. அது உங்களுக்கு தெரிந்த விடயம்தான். எட்டினுபர பிரதேச சபையினுடைய எதிர்க்கட்சி தலைவர் அவருடைய மனைவி குடும்பங்களோடு தற்கொலை செய்து கொண்ட விவகாரம் என்பது இப்போது பெரும் சோகத்தை அந்த ஊருக்கும் அரசியலுக்கும் ஏற்படுத்தி இருக்கிறது என்றுதான் சொல்ல முடியும். இவருடைய இன்னும் ஒரு குழந்தை சுற்றுலா சென்றிருக்கிறதாம். அதன் காரணமாக அந்த குழந்தை தப்பி இருக்கிறது. அந்த குழந்தையை சுற்றுலா அனுப்பியதன் பின்னர் தான் இவர்கள் வீட்டிலே தற்கொலை செய்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. மேலும் ஒரு கடிதமும் கிடைத்துள்ளதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். சம்பிக்க நிலந்தை என்கின்ற இவர் ஐக்கிய தேசிய கட்சியிலே தன்னுடைய அரசியல் பயணத்தை ஆரம்பித்திருக்கிறார். இவர் எட்டினுவர பிரதேச சபையினுடைய தவிசாளராகவும் இருந்திருக்கிறார். அதன் பிறகு எஸ்ஜேபியில் இவர் மாறியிருக்கிறார். கடந்த உள்ளாட்சி தேர்தலிலே எஸ்ஜேபி சார்பாக போட்டியிட்டு அவர் எதிர்க்கட்சி தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். இப்படி இருந்தும் இவர் ஏன் தற்கொலை செய்து கொண்டார் என்பது குறித்து இன்னும் மர்மமாகவே இருக்கிறது. இது குறித்து போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இவருக்கு ஏதேனும் நிதி பிரச்சனைகளா என்று ஆராய்ந்து பார்க்கின்ற போது இவருக்கு ஏதாவது கடன் நிதி பிரச்சனை எதுவுமே இல்லை என்று கூறப்படுகின்றது. அந்த பிரதேச மக்களோடு இவர் நல்லுறவோடு இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த தற்கொலைக்கான காரணம் என்பது இன்னும் மர்மமாகவே இருந்து வருகிறது. இதற்கிடையிலே இன்னும் ஒரு விடயமும் அரசியலில் இப்போது பேசப்பட்டு வருகிறது. அதுதான் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க 3 நாள் விஜயத்தை மேற்கொண்டு மாலைத்தீவுக்கு சென்றிருக்கிறார். மாலைத்தீவிலே ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கு அமோக வரவேற்பு கிடைத்திருக்கிறது. குறிப்பாக ஜனாதிபதி அனுரகுமாருக்கு என்றே இயற்றப்பட்ட ஒரு பாடலை அங்கிருந்த மாலைத்தீவு குழந்தைகள் பாடி இவரை வரவேற்ற விதம் என்பது பலரையும் மகிழ்ச்சியிலே ஆழ்த்தி இருக்கிறது. அதே போன்று இதற்கு முன்னர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் மாலைத்தீவு சென்றிருந்தார். அங்கு பலதரப்பட்ட ஒப்பந்தங்களை எல்லாம் அவர் செய்திருந்தார். அதன் பிறகு மாலைத்தீவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலே சுற்றுலாத்துறை சார்பாக ஒரு முரண்பாடு காணப்பட்டது. அந்த முரண்பாடு என்பது பிரதமர் நரேந்திர மோடியினுடைய விஜயத்தின் பின்னர் தீர்க்கப்பட்டிருக்கிறது, குறைந்திருக்கிறது என்றுதான் சொல்ல முடியும். அதன் பிறகு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இப்போது மாலைத்தீவுக்கு சென்றிருக்கிறார். அங்கு பலதரப்பட்ட வர்த்தக சுற்றுலா உடன்படிக்கைகள் என பல விடயங்கள் கைச்சாத்திடப்பட்டிருக்கிறது. நேற்று இரவும் கூட ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு இரவு நேர விருந்துபசாரமும் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த இரவு நேர விருந்துபசாரத்தின் பின்னர் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பேசுகின்ற போது அவர் குறிப்பிட்ட ஒரு முக்கியமான ஒரு விடயம்தான் மாலைத்தீவினுடைய ஜனாதிபதி தன்னிடம் ஒரு விடயத்தை கூறியதாகவும் அவர் அதை பேசியிருந்தார். அவர் கூறிய விடயம்தான், ஆங்கில பாடத்தையும் பௌதிகவியல் பாடத்தையும் எனக்கு கற்றுத்தந்தவர்கள் இலங்கையை சேர்ந்த ஆசிரியர்கள் என்று மாலைத்தீவினுடைய இப்போதிருக்கின்ற ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவோடு சொன்னதான ஒரு அனுபவத்தை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அந்த விருந்துபசார நிகழ்வின் பின்னர் உரையாற்றுகின்ற போது இந்த விடயத்தை அவர் கூறியிருந்தார். இதுக்கப்புறம் ஜனாதிபதி அனுரகுமார் பேசுகின்ற போது மாலைத்தீவு மக்கள் அவர்களுடைய 2வது தாயகமாக இலங்கையை பார்க்கிறார்கள், இந்த விடயத்தை நாங்கள் மதிக்க வேண்டும் என்கின்ற விடயத்திலும் பேசுகிறார். இதற்கிடையிலே இன்னும் ஒரு கதையும் இதனோடு சேர்ந்து இப்போது சமூக வலைத்தளத்திலே பேசப்பட்டு வருகிறது. அதுதான் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மாலைத்தீவு சென்ற விமானத்திலே நாமல் ராஜபக்சவும் சென்றிருக்கிறார் என்கின்ற ஒரு கதையும் சமூக வலைத்தளங்களிலே இப்போது பேசப்பட்டு வருகிறது. இது குறித்து நாங்கள் தேடி பார்க்கின்ற போது எங்களுக்கு கிடைக்கின்ற தகவல் தான் அந்த விமானத்திலே நாமல் ராஜபக்சவும் சென்றிருப்பதாக தெரிகிறது. இவர்கள் 2 பேரும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவும் நாமல் ராஜபக்சவும் ஒரே விமானத்தில் மாலைத்தீவுக்கு சென்றிருந்தாலும் அவர்கள் 2 பேரும் எந்த விதமான பேச்சுவார்த்தைகளிலும் ஈடுபடவில்லை என்று சொல்லப்படுகிறது. எதுவுமே பேசாமல் தான் 2 பேரும் ஒரே விமானத்தில் மாலைத்தீவு சென்றிருப்பதாக சொல்லப்படுகிறது. இப்போது நாமல் ராஜபக்ஷ மீண்டும் நாடு திரும்பியிருக்கிறார். அவருக்கு ஒரு கைது பிடியாணை பிறப்பிக்கப்பட்டது. அதன் பிறகு இப்போது அவர் நாடு திரும்பி வந்து இப்போது அவர் பிணையிலே விடுவிக்கப்பட்டிருக்கிறார். அதே போன்றுதான் தேசபந்து தென்னக்கோன் குறித்து ஒரு புதிய தகவலும் வெளியாகி இருக்கிறது. அதுதான் இவருக்கு இந்த மாதிரியான ஒரு நிலைமை வரும் என்று ஏற்கனவே தேசபந்து தென்னக்கோன் அறிந்திருந்ததாகவும் அது குறித்து அவர் கவலைப்படாமல் இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இதன் பிறகு இவர் குருநாகல் மாவட்டத்திலே மொட்டு கட்சி சார்பாக அரசியலில் இறங்குவதற்கு ஆலோசித்து வருவதாக சொல்லப்படுகிறது. இதன் காரணமாக தேசபந்து தென்னக்கோனுடைய வீட்டிலே பலரும் வந்து போவதாக சொல்லப்படுகிறது. இந்த போலீஸ் மாதிபர் பதவி இப்போது ஒரு போட்டிமிக்க பதவியாக மாறியிருக்கிறது. அடுத்த மாதம் 5ஆம் தேதி பார்லிமன்றத்திலே தேசபந்து தென்னக்கோன் தொடர்பான ஒரு விவாதம் நடைபெற இருக்கிறது. அந்த விவாதம் நிறைவேற்றப்பட்டதன் பின்னர் தேசபந்து தென்னக்கோனுடைய போலீஸ் மாதிபர் பதவியை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க நீக்கிக் கொள்வார். அதன் பிறகு அந்த இடத்துக்கு புதிய போலீஸ் மாதிபர் ஒருவரை நியமிப்பதற்கு வெற்றிடம் ஒன்று ஏற்படும். அதன் பிறகு ஜனாதிபதி
அரசியலமைப்பு பேரவைக்கு ஒரு புதிய போலீஸ் மா அதிபருடைய பெயரை பரிந்துரைக்க வேண்டும். இதனிடையிலே இப்போது இந்த போலீஸ் மா அதிபர் பதவிக்கு பலர் போட்டி போட்டுக் கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. பலர் தங்களுடைய அரசியல் பலத்தையும் செல்வாக்கையும் பலர் தங்களுடைய மத ரீதியான செல்வாக்கையும் இதன் மூலம் பயன்படுத்தி வருவதாக சொல்லப்படுகிறது. இப்போது 6 பேர் அளவில் இந்த போலீஸ் மா அதிபர் பதவிக்கு போட்டியிடுவதாக சொல்லப்படுகின்றது. அதிலும் சிலர் இதில் இப்போது விசேட பூஜைகளிலும் வழிபாடுகளிலும் தனக்கு போலீஸ் மா அதிபர் பதவி கிடைக்க வேண்டும் என்கின்ற விதத்திலும் செயற்பட்டு கொண்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. எனவே இதுதான் இன்றைய அரசியலுக்கு பின்னால் நடந்த விடயங்களாக இருக்கிறது. மீண்டும் நாளை சந்திப்போம்.